Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வாளரை கேட் பகுதியில் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் தெருமுனை பிரச்சாரம் நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விளக்க பிரசுரங்களை வழங்கி தெருமுனை பிரச்சாரம் செய்தனர். இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பரணிதரன், மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் சரவணராஜ், மாவட்ட விவசாய அணி தலைவர் உதயகுமார், மாவட்ட விவசாய அணி செயலாளர் மணக்காட்டார் என்ற சின்னசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி வடக்கு ஒன்றிய அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. 109 வாக்குச்சாவடிகளின் முகவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் மாவட்ட அதிமுக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினார். கூட்டத்தில் கொரடாச்சேரி வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்.டி. சேகர், வாக்குச்சாவடி பொறுப்பாளர் புரொஃபஷனல் மதியழகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு தஞ்சை மாவட்ட செயலாளர் விக்னேஸ்வரன், தஞ்சை மாவட்ட இணை செயலாளர் முருக சசிகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரியலூர் பேருந்து நிலையம் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை எஸ். ராஜேந்திரன் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜீவா அரங்கநாதன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் மற்றும் விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் காமேஷ் ஆகியோர் பங்கேற்று வாக்குச்சாவடி கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் உத்வேகத்துடன் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்திமுட்லு ஊராட்சியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் தொடங்கி வைத்தார். அத்திமுட்லு ஊராட்சியில் புதிய பேவர் பிளாக் சாலை மற்றும் சிமெண்ட் சாலையும், போயர் கொட்டாய் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கவும் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 13,49,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த புதிய சாலைகளை அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. அன்பழகன் பணிகளை துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் தோமு நாகராஜன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கே.வி. அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.